அந்த பெண்மணிக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவர் சிரமப்பட்டு பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தார். அவர் தன்னுடைய படிப்பை முடிக்கும் தருவாயில் தனியார் நிறுவனம் ஒன்று பல்கலைக்கழகத்திற்கே வந்து நேர்முக தேர்வு நடத்தியது. அதில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட குறிப்பிட்ட நாளில் வேலையில் வந்து சேர்ந்து கொள்ளுமாறு நிறுவனத்தால் அழைக்கப்பட்டார். வேலையில் சேர்ந்து கொள்வதற்கு ஒரு சில நாள்களுக்கு முன்பு அவர் உடல் பலவீனமாக இருக்கின்றதே, எதற்கும் நாம் மருத்துவ பரிசோதனை செய்து பார்ப்போம் என்று மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்தபோது அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. இதனால் அவர் உடைந்து போனார். இச்செய்தியை அறிந்த அவரது கணவர் அவரை விட்டு போய்விட்டார். இதற்கு பின்பு வந்த நாள்களில் அவர் தன்னுடைய வாழ்வின் பெரும்பாலான பகுதியை படுக்கையில் கழித்தார். இதை தெரிந்து கொண்ட அவரது அக்கம் பக்கத்து வீட்டார் அவரிடம், எப்படி இருந்திருக்க வேண்டிய நீ இப்படி இருக்கின்றாயே என்று வருத்தப்பட்டனர். அப்போது அவர் அவர்களிடம், எனக்கு புற்றுநோய் வந்ததை பற்றியோ அதனால் எனது கணவர் என்னை விட்டு போனது பற்றியோ நான் வருந்தவில்லை. மாறாக இந்த புற்றுநோயின் காரணமாக நான் வீட்டிலேயே இருந்து என் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கவும் கடவுளை அன்பு செய்யவும் முடிகின்றதே, அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று புன்னகை மாறாமல் பதிலளித்தார். ஆம், தனக்கு புற்றுநோய் வந்தபோதும் அதற்காக ஆண்டவரை சபிக்காமல் அவர் மீது அன்பு கூர்ந்த இந்த பெண்மணிதான் எத்துணை உயர்வானவர். இன்றைய இறைவார்த்தை கடவுளையும் அவரது மக்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அழைப்பினை தருகின்றது. யூத ரபிகள் நடுவில் எது முதன்மையான கட்டளை என்ற விவாதம் அடிக்கடி ஏற்பட்டது. காரணம், அவர்களிடம் செய்ய வேண்டியவை என்று 248 கட்டளைகளும் செய்யக்கூடாதவை என்று 365 கட்டளைகளும் மொத்தம் 613 கட்டளைகள் இருந்தன. இதனாலேயே அவர்கள் நடுவில் எது முதன்மையான கட்டளை என்ற விவாதம் அடிக்கடி ஏற்பட்டது. இந்நிலையில்தான் மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். மறைநூல் அறிஞர் கேட்ட கேள்விக்கு இயேசு இணைச்சட்டம் 10, 12, 30வது அதிகாரம் 6வது வசனம், லேவியர் 19, 18 ஆகிய